கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் 9வது நாளிலும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து கடவுளை ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த அதிகாலை தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் பின்பு இணையதள வழியாகவும் இணைகிற உங்கள் யாவரையும் அன்போடு அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே வாழ்த்துகிறோம். நம்முடைய பிரார்த்தனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேகனுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, எங்களை நீ நேசிக்கிறபடியினாலே உம்முடைய நேசகுமாரன் கிறிஸ்து இயேசுவை இது உலகத்திற்கு தந்து அவருடைய பாடு மரணத்தின் வழியாக எங்களை நீர் மீட்டு உமக்கு சொந்தமாக்கி, ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலும் உம்முடைய கிருபையிலும் இரக்கத்திலும் நாங்கள் வாழ்வதற்கும் விசுவாசத்தில் சாட்சி பகர்வதற்கும் நீர் தருகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த தவக்காலத்திலும் ஆண்டவரே, நாங்கள் கல்வாரி சிலுவையை நோக்கி எங்கள் வாழ்வை புதுப்பிக்க எங்கள் உள்ளங்களையும் இருதயங்களையும் உமக்கு அர்ப்பணிக்க கடவுள் எங்களை அழைக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தீமைகளும் ஆபத்தும் பொல்லாப்புகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக இந்த தவக்காலத்திலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ வளர கிட்டி சேர எங்களுக்கு அதில் தாரும். இந்த அதிகாலை தொழுகிலும் இணைந்திருக்கிற யாவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு நாம் அதில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். 57வது பாடல்.
95வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 192வது பக்கம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அது எவ்வளவோ நலம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். சேர்ந்து படிப்போம். என் இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் ஆணையிட்டேன். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12 துவங்கி 18 முடிய. யாக்கோபு அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 18 முடிவுள்ள வசனங்கள். யாக்கோபு அதிகாரம் 1 வசனங்கள் 12 முதல் 18 வரை. சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனை அவரை சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கிண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்பது. ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 முடிவுள்ள வசனங்களை இப்படி வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல். ஆதலால் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமீன் என்பதே. நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து இருளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்துதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக வாசிக்க கேட்கலாம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும். தலை வணங்கி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளே,
சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் சோதனைகளிலே விழுந்து நாங்கள் பாவத்துக்குட்பட்டு ஆண்டவரே சாப வாழ்வை பெற்றுவிடாதபடி கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிற மீட்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உறுதியான விசுவாசத்தை எங்களுக்கு தந்து சோதனைகளை மேற்கொள்ள நம்முடைய வசனத்தை கொண்டு உதவி செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக இருக்கிறது. அவரை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு ஒருபொழுதும் மறுக்கவில்லை. மாறாக சோதனைகள் உண்டு என்று எச்சரிக்கிறார். இது தவக்காலம். ஆண்டவரை பின்பற்றுகின்ற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கின்ற ஒரு பெரிய சோதனையினுடைய காலம். ஆகவே இந்த தவக்காலம் நமக்கு முழு வாழ்வின் உலகத்தில் முழு உலக வாழ்விலும் நாம் எப்படி சோதனைகளை மேற்கொண்டு விசுவாசத்தில் உறுதியோடு வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சியின் அனுபவம் தான் இந்த தவக்காலம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் ஜெபிக்க கற்றுத்தருகிறார். சோதனைக்கு உட்பட பண்ணாதிரும் என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று கற்றுத்தருகிறார். ஆண்டவரே அப்படி கேட்கும்படி விண்ணப்பிக்கும்படி நம்மிடத்தில் வேண்டிக் கொண்டால், அது நமக்கு கற்றுத்தந்தால், நிச்சயமாக நாம் சந்திக்கின்ற சோதனைகளை தனிமையாக எதிர்கொள்ள இயலாது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த சோதனைகள் ஆனாலும் அதை நாம் தனிமையாக அல்லது இயல்பான பாவ மனித சுபாவத்தோடு நாம் அதை மேற்கொள்ள முடியாது, விழுந்து போவோம். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சோதனைகளிலே விழுந்து போக வேண்டும் என்று கடவுள் ஒருபொழுதும் விரும்பவில்லை. மாறாக கிறிஸ்து எப்படி பிசாசையும் சத்துருவின் சோதனைகளையும் அவர் மேற்கொண்டாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் அவர் நமக்கு சோதனைகளை மேற்கொள்ளும் ஆற்றலுக்காக இறைவனை வேண்டிக்கொள்ள நாம் அழைக்கிறோம். சோதனை என்று சொல்லுகிற பொழுது திருமறையிலே நாம் இரண்டு விதமாக பார்க்கிறோம். ஒன்று சோதனை, இன்னொன்று பரிசோதனை. ஒன்று டெம்ப்டேஷன் ஆங்கில வார்த்தை, இன்னொன்று டெஸ்ட். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசிரியர்கள் நீ பாட படித்திருக்கிறாயா என்பதை பரிசோதிப்பதற்கு அவர்கள் எக்ஸாம் அல்லது டெஸ்ட் வைக்கிறார்கள். அதிலே அவர்கள் படித்தார்களா இல்லையா என்பது தெரியும். அருமையானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நெருக்கடியான தருணங்களிலே கடவுளிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை கடவுள் சோதித்து பார்க்கிறார், பரிசோதித்து பார்க்கிறார். ஆபிரகாம் ஆதியாகமம் 12 ஆதியாகம புத்தகத்தில் நான் வாசிக்கிற பொழுது 22 அதிகாரத்தில் கடவுள் ஆபிரகாமை பரிசோதித்தார். ஒரே மகன் எனக்காக பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் கடவுளிலே கொண்டிருந்த நம்பிக்கை அவனை அந்த சோதனைகளை மேற்கொள்ள செய்தது. அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை விசுவாசத்திலே பலப்படுத்துகிறது. யோபு பக்தன் 23 அதிகாரம் 10 சொல்லுகிற பொழுது, நான் பரிசோதிக்கப்பட்ட பின்பு பொன்னை போல துலங்குவேன். ஒரு பொன் எப்படி நெருப்பிலே புடமிடப்படுகிற பொழுது அது சுத்த தங்கமாக மாறுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சோதனைகளையும் நம்மை
கடவுளுக்கு தூய்மையான சுத்தமான மனிதனாக உருவாக்குகிறது. ஆனால் கடவுள், யாக்கோபு பக்தர் சொல்லுகிற பொழுது, கடவுள் ஒருவனையும் ஒரு காலம் சோதிக்கிறதில்லை. காரணம், சோதனைகள் பிசாசு, உலகம், மாமிசம் இவைகளினாலே வருகிறது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிற பொழுது, பலகீனமான மனுஷன் இச்சையினாலே, அவனுடைய சுய விருப்பத்தினாலே சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறார். ஆகவே சோதனை என்பது தகாத அல்லது தீய செயல்களை செய்ய நம்மை தூண்டுகிறது. அந்த செயல்களின் விளைவாக நாம் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 95ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே என்னை பரிசோதித்தார்கள், அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள். அருமையானவர்களே, பல வேளைகளிலும் நான் பிசாசு நம்மை தந்திரமாக சோதிக்கிற பொழுது வழுக்கி விழுந்து விடுகிறவர்களாய், பாவத்தில் விழுந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் திரும்ப திரும்ப அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எச்சரிக்கையோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். காரணம், நாம் அறியாமல் பாவத்திலே விழுகிற பொழுது, வழுக்கி விழுந்துகிற பொழுது, சோதனையில் விழுந்துகிற பொழுது அது நம்மை அழிவை நோக்கி எடுத்து செல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதியிலே பெற்றோருக்கு ஏற்பட்ட சோதனையும் அதுதான். பாருங்கள், நம்முடைய எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே ஏற்படுகிற தீய எண்ணங்கள் பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்திலே பார்க்கிற பொழுது, ஏவாள் பார்க்கிற பொழுது அந்த கனி புசிப்பதற்கு நலம் என்று அவள் எண்ணுகிறார். நம்முடைய எண்ணத்தில் இச்சை ஏற்படுகிறது. எண்ணம். இரண்டாவது, தன்னுடைய சரீரத்திலே அவர் சொல்லுகிறார், பார்க்கிறதற்கு இன்பம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவேளை நம்முடைய எண்ணங்களிலே நன்மையானது இது என்று நினைந்து நாம் பாவத்தில் வழுக்கி விழுகிறோம். இரண்டாவது, நம்முடைய சரீரத்திற்கு இது இன்பம் தருகிறது, மகிழ்ச்சி தருகிறது என்று நாம் பாவத்தில், மாம்ச இச்சைகளிலே பாவத்தில் விழுந்து விடுகிறோம். மூன்றாவதாக சொல்லுகிற பொழுது, விவேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய ஆத்தும வாழ்வுக்கு இது தேவை என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய எண்ணம், சரீரம், ஆத்துமா மூன்றுமே சோதிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை ஒருபோதும் சோதிக்கிறது அல்ல, சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் நாம் நம்முடைய தகுதிக்கு தக்கதாய் விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கும்படி கடவுள் சோதனைகளை அனுமதிக்கிறார். அதான் நாம் சொல்லுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து சோதனைகளிலும் நாம் விழுந்து போவதற்காக அல்ல, நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்காக என்பதை மிக தெளிவாக லுத்தர் சாஸ்திரியார் சிறிய கத்தகிஸ்முலே ஜெபத்திற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது 6வது மன்றாட்டு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதிரும் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற, கடவுள் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் பிசாசு, உலகம், மாமிசம் என்கிறவைகள், அவிசுவாசம், அவநம்பிக்கை என்று சொல்லுகிற பாவங்களிலே நம்மை அகப்படுத்தி, தீய வழிகளிலே நம்மை உட்படுத்தி, ஏமாற்றி விடாமல் தந்திரமாக நாம் அகப்பட்டு சோதிக்கப்படாதபடி சோதனைகளிலே வெற்றி கொள்வதற்கு, அந்த சோதனைகளை நாம் கடந்து வருவதற்கு கடவுளுடைய தயவை வேண்டி நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே லுத்தர் சாஸ்திரியார் சொல்லுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகள் இரண்டு காரியங்களை சொல்ல. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள்,
நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்கள், இவைகளிலே நாம் மன உறுதியை பெறுகிறோம். பயன்படுத்துவது மன உறுதி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வீழ்ந்து போவதற்காக அல்ல, நாம் மீண்டும் மீண்டும் கடினமாவதற்காக தான். பேதுருவை போல, கற்பாறையை போல விசுவாசத்தில் உறுதிப்படும் அசைக்க முடியாத மன உறுதியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற சோதனைகளின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். மார்க் எழுதின நற்செய்தி நூலில் 7ஆம் அதிகாரம் 25 துவங்கியுள்ள வசனங்களிலே சிரேனியூர் ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் இயேசு கிரேக்கத்து ஸ்திரீயை பார்த்து கேட்கிற கேள்வி ஆண்டவர் சொல்லுகிறார். அழகாக அந்த பகுதியை விவரிக்கிற பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியா? இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை சோதிக்கிற பொழுது அப்பொழுது அவளுடைய மன உறுதியை பாருங்கள். ஆமாண்டவரே, இது மேசையில் விடுகிற துணிக்கைகள் நாய்க்குட்டிகள் தின்னுமே. பாருங்கள், இதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற நெருக்கடிகளிலே நாம் எவ்வளவு மன உறுதியை, விசுவாச உறுதியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனைகளிலே நான் சில நெருக்கடிகளிலே சந்திக்கிற பொழுது கடவுள் அதை மேற்கொள்வதற்குரிய ஆற்றலை தருகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மலையிலே வனாந்தரமான இடத்துல இயேசு கிறிஸ்துவ அவருடைய சீஷர்கள், திரளான சீஷர்கள் இயேசுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது. சாயந்தரம் ஆகிவிட்டது, அவர்களுக்கு உணவு தேவை. அப்பொழுது இயேசு பிலிப்பை அழைத்து சொல்கிறார், இவர்களுக்கு சாப்பிட அப்பங்களை எங்கே வாங்கலாம், எங்கே கொடுக்கலாம், எப்படி அவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் என்று சீஷர்களிடத்தில் இயேசு கேட்கிறார். இயேசுக்கு தெரியும் அது மாலை பொழுது, சீஷர்கள் போய் அப்பத்தை வாங்க முடியாது, அல்லது அவர்களுக்கு அப்பத்தை வாங்குவதற்கு தேவையான பணம் இல்லை, அவ்வளவிற்குள் அப்பம் கிடைப்பது கடினம். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், இவர்களுக்கு பசியாக இருக்கிறார்கள், உணவு கொடுங்கள் என்று. உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பரீட்சிக்கிறதல்ல, கடவுள் அவர்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களுடைய வனாந்திர வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவர்களுக்கு தண்ணீர் கஷ்டம் ஏற்பட்டது. அப்பொழுது கடவுள் எப்படி அவர்கள் வழிநடத்துகிறார்? அவர்களுக்கு உணவு தேவை. ஒவ்வொரு கட்டங்களிலும் கடவுள் எப்படி அவர்களை எல்லா பிரச்சனைகள், எல்லா கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் மேற்கொண்டார் என்கிற பாடத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கிறார் என்கிற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருக்கிறார். ஆகவே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்கும். அதான் நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சோதனைகள் வந்தாலும் என்னை ஆண்டவர் ஒருபொழுதும் சோதிக்க மாட்டார். ஒருவேளை பிசாசு என்னை சோதிக்க அவர் அனுமதித்தாலும் நான் அவருடைய கரங்களிலே இருக்கிறேன். என்னை வீழ்ந்து போக, என்னை சோதனைக்கு உட்படுத்தி என்னுடைய வாழ்க்கை அழிந்து போக அவர் விட மாட்டார் என்று நாம் பிசாசை அல்ல கடவுளை முழுமையாய் சார்ந்திருக்கிற பொழுது கடவுள் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே சொல்லுகிற பொழுது லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்களிலே சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனோ, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டான். பாருங்க, பேதுருவுக்கே ஏற்படுகிற சோதனை பாருங்க. சாத்தான் என்ன செய்கிறானா, கோதுமை என்ன செய்யப்படுகிறது, புடைக்கிறதை போல புடைப்பதற்கு உத்தரவு கேட்டான் என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறது தெரியுமா, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாருங்க, ஆண்டவர் நமக்காக தான் ஜெபிக்கிறார். நாம் சோதனைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற ஜெபம் உண்மையாகவே ஆண்டவர் நமக்காக ஏறெடுக்கிற விண்ணப்பம். இந்த உலகத்தில் சோதனைகள் ஏற்படுகிற பொழுது நாம் விசுவாசத்தில் பலகீனப்பட்டு போகாதபடி நாம் உறுதியாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுது. இது தவக்காலம்.
அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரிய ஜெபம், அவருடைய ஜெபம். அந்த ஜெபத்திலே 15ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம், நீர் அவைகளை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவைகளை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே தீமை உண்டு என்பதை உணர்ந்து நாம் சோதனைகளுக்கும் மாம்ச இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் பிசாசுக்கும் நாம் விழுந்து போகாதபடி நம்மை அனுதினம் காப்பதற்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அந்த ஆண்டவர் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த தவக்காலம் கடவுள் நம் ஒவ்வொரு நாளும் நம்மை எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு அவர் ஆற்றல் படுத்துகிறார், எனக்கு துணை செய்கிறார் என்கிற விசுவாசத்தோடு உறுதியோடு நாம் ஆண்டவரை அண்டிக் கொள்வோம், அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, எங்களை நீர் பலப்படுத்தும், சோதனைக்குட்படாதபடி என்னை தீமை நின்று எங்களை ரட்சியும் என்று நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் கடவுள் எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நமக்கு துணை செய்வார். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுவுக்குள் காத்த வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். 592வது பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, ஆகாத நோக்கம் சிந்தனைகள் எங்கள் இருதயத்திலே எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி உடைய வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு எல்லா சோதனைகளையும் மேற்கொள்வதற்கு தேவரீர் நீர் எங்களை ஆற்றல் படுத்துகிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, எங்கள் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு போகாதபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நீர் கிருபை தாரும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற
உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களை கத்தர் நோக்கி பாரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்வுகளிலே நாங்கள் சந்திக்கிற சோதனைகள் எங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தட்டும். மன உறுதியோடு ஆண்டவரே நாங்கள் எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணை நிற்கிறீர், எங்களுக்காக ஜெபிக்கிறீர். ஆண்டவரே, எங்களை ஆற்றல் படுத்துகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ கிருபை தாரும். குடும்பங்களை, உறவுகள், சொந்தங்களை ஆசீர்வதியும். வெளி ஊர்களிலே, கடல் கடந்தூர் தேசங்களிலே, வெளிநாடுகளிலே வசிக்கிற குடும்பங்களை கத்தர் கண்ணோக்கி பாரும். பலகீனங்களோடு சிகிச்சை பெற்று வருகிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளையும் கத்தர் நீ சந்தியும். நல்ல சுகத்தையும் பலத்தை தாரும். துயற்றிருக்கிற மக்கள், இழப்பும் அனுபவங்களில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு கத்தர் ஆறுதல் படுத்தும், தேற்றும். உலகத்தர முடியாத சமாதானத்தை தாரும். குடும்பங்களிலே சமாதானத்தை பெருகச் செய்யும். நன்மையை தந்தரலும். அவருடைய உழைப்பு, தொழில்கள், மேற்கொள்கிற பயணங்கள், குடும்ப வாழ்வு அனைத்திலும் ஆண்டவருடைய பேரருள் தங்கியிருக்கட்டும். எங்கள் திருச்சபை திருப்படை ஊழியங்களையும் கத்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று மாலை நடைபெறுகிற ஆண்டவரே தவக்கால வெள்ளி ஆராதனைகளையும் உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். திரளான மக்கள் உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் நீர் கிருபை தாரும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை இணைந்து கொண்டாடுகிற மகிழுகிற உம்முடைய பிள்ளைகளை கத்தர் நோக்கி பாரும். வளமான ஒரு நீண்ட ஆயுளை, நிறைவான வாழ்வின் நன்மைகளை ஆண்டவர் தந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள் தேர்வுகளை சந்திக்கிற பொழுது ஆண்டவருடைய கிருபையும் இறக்கவும் தங்கி இருக்கட்டும். ஆண்டவர் இந்த நாள் பொழுது முழுவதும் கத்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் உழைப்பு தொழில்கள், மேற்கொள்கிற பயணங்கள் அனைத்திலும் உடைய பாதுகாப்பை தாரும். குறைகள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ளும். எங்களை சோதனைகளை மேற்கொள்ள ஆற்றல் படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத படிந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றவீடு எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிழப்பு நாமத்தையும் நிறுத்திக்கொள்ளும். ராட்சியவும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் விளைவுகளே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இடத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா கால தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக.